வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரண அமாவாசை கிடையாதுங்க. மிக ஒரு பயங்கரமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா வர இருக்கிறது. சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வருவதனால இந்த சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் பொழுது அவர்களுடைய அருளாசியும் நம்ம பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை தவறாமல் செய்துக்கோங்க. அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது இது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாக நிறைய பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா சந்தித்து வந்த நிலைகளானது இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரப்போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியங்களானது கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகுங்க. செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபங்களானது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயருங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற எல்லா விஷயங்களுமே கிடைக்க பெறுவீர்கள். சக ஊழியர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய பாராட்டானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வீண் பழி பாவங்களுக்கு ஆளாவீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளை பேணுவதில் கவனங்கள் தேவை. உங்களுடைய குடும்பம், பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் தொடர்பான முதலீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் தொடர்பான முயற்சிகளானது உங்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களின் சொத்து, முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபங்களானது கிடைக்குங்க. நிதிநிலை முன்னேற்றமும் பணியிடத்தில் சலுகையும் ஆதாயங்களும் அனுபவிக்க முடியும். உங்களுடைய தைரியங்கள் மற்றும் தன்னம்பிக்கையினால ஆரோக்கியத்தில் சிறப்பான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய நிதி நிலையில் ஸ்திரத்தன்மையானது இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குதுங்க. இத்தனை நாள் செய்ய முடியாத நிறைய நல்ல விஷயங்களை இப்பொழுது பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கலாம். புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல போகின்றது. அதே போல் புதுசாக தொழில் தொடங்கி நிறைய லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்குங்க. கடின உழைப்பை முதலீட்டாக போட்டால் நிறைய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். மேலும் உங்களுக்கு பணப்பழக்கங்களானது இப்பொழுது கணிசமாக பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது பார்த்தீங்கன்னா பிறக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு புதிய வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளை பார்த்தீங்கன்னா கேட்பீர்கள். திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை பார்த்தீங்கன்னா அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் வேலை சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணுங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது.
அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகரிக்குங்க. தடைபட்டு வந்த காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க. பணியாட்கள் மூலமாகவே நன்மைகளானது ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாகவே சிறப்பாகவே பணிகளை செய்து மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவார்கள். உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. சக பணியாளர்கள் ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். குடும்பாதிபதி புதன் பகவானால குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களானது நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மைகளானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சுமூகமாகவே நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகளானது தக்க சமயத்தில் கிடைக்குங்க. தடைப்பட்ட காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை. லாபங்களானது உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க. சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக கிடைக்கலாங்க. மன தைரியத்தினால வெற்றியும் காண்பீர். அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. லட்சியங்களானது உங்களுக்கு கைகூடும். மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களானது நடக்கும். நிதானங்கள் தேவை. அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 4, 2ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களானது பலம் பெறுகிறது. அதனால் இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்குவார். பண வரவிலுமே வந்து பார்த்திங்கன்னா தடை உண்டாகும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். தாய் வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாற்றங்களானது ஏற்படுங்க. வேலை வலுவானது ஏற்படும். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியானது அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையானது அவசியம். பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து உங்களுடைய வேலைகளை நடத்தி கொள்வீர்கள். கேட்டிருந்த இடத்தில் இருந்து பணமானது வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுது. விரயஸ்தானத்தில் செவ்வாய், சப்தமஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தன குடும்பஸ்தானத்தில் கேது என்று சஞ்சரித்தாலுமே நட்சத்திரநாதனும் அதேபோல் ஜீவனாதிபதியுமான சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்ப. வியாபாரத்தில் இருந்த தடைகளானது விலகு. உத்தியோகத்தில் வேலை பளுவானது அதிகரித்தாலுமே நெருக்கடிகள் இல்லாமல் போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுனால நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். இப்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடைவதனால செலவுகளானது உங்களுக்கு குறையும். வீண் விரயங்கள் இல்லாமல் போகும் என்றாலுமே சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கும் உங்களுடைய ராசிக்கும் சனி பகவானினுடைய பார்வைகள் உண்டாகி இருப்பதனால கவனமாக செயல்படுவது நல்லது. வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுது. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்பட்டு இருப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படுங்க. இனம் புரியாத பயங்களானது தோன்றி மறையும். உங்களுடைய ராசிக்கும் சனி பகவானினுடைய பார்வைகள் இருப்பதனால உடல்நிலையில் கவனத்தை செலுத்துவதுடன் நட்பு வட்டத்தில் இணக்கமாக வந்து பார்த்திங்கன்னா செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கை துணையினுடைய நலனில் அக்கறையை கொள்வது அவசியம். கூட்டு தொழிலில் சில சங்கடங்களானது தோன்றும் என்றாலுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரனால நெருக்கடிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். தேவையான அளவிற்கு வருமானங்களானது வரும். பொன்பொருள் சேர்க்கையானது இருக்குங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது.
ராகுவும் கேதுவும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.